வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சி அம்மன் பட்டு கூட்டுறவு சங்கம் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கிறேன். இது தமிழ்நாடு கைத்தறித்துறை நடத்தக்கூடிய ஒரு ஷோரூம். கல்யாண முகூர்த்த பட்டு அப்படின்னாலே எல்லாரும் விரும்புறது காஞ்சிபுரம் பட்டு தான். இது ஒரு கவர்மெண்ட் ஸ்டால். இது எல்லாரும் காஞ்சிபுரத்தில் வந்து கல்யாண பட்டுச்சேலை எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் காஞ்சிபுரத்தில் வந்து எங்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். காஞ்சிபுரம் பட்டுச்சேலையில் அப்படி என்ன விசேஷம், இந்த ஷோரூமில் என்னென்ன பட்டு சேலைகள் ரகங்கள்லாம் இருக்குது, அது என்னென்ன விலையிலெல்லாம் இருக்குது, எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் பொறுமையாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே விற்பனையாகிற பட்டு சேலைகள் ஒரிஜினல் பட்டு, அதே மாதிரி அதில் வர்ற ஜருகையும் அந்த வெள்ளியில் கோல்டு டிப் பண்ண ஜருகை எல்லாமே ஒரிஜினல், முழுவதும் கைத்தறியால் நெய்யப்பட்டது. புவிசார் குறியீடு காஞ்சிபுரம் பட்டு சேலைக்கு கொடுத்துருக்கிற அங்கீகாரம், அந்த ஜியோ டேக், அது இங்கே வாங்கினா மட்டும்தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த சேலைகள் வந்து 15,000 ரூபாயிலிருந்து 20,000 வரைக்கும் உள்ள சேலைகள். முழுக்க முழுக்க ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் விரும்புகிறவங்களுக்கு இந்த சாரீஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த சாரீஸ்லாம் பார்டர்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனை அழுத்தி நோட்டிஃபிகேஷன்ஸை பெற்றுக்கொள்ளுங்க. என்னடா ஷோரூமில் கூட்டமே இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஸ்பெஷல் பெர்மிஷன் கேட்டு இதை நம்ம யாரும் இல்லாத நேரத்தில் எடுத்துருக்குறோம். ஒரு தேர் டிசைன் வந்து அதில் வந்திருக்குது பாருங்க. ஆரி ஒர்க்லாம் பண்ணணுன்னா தனியாக பண்ணிக்கலாம். இதில் பண்ணக்கூடாதா? அப்படியா? வாலி காட்டன், சில்க் காட்டன் அந்த மாதிரி எடுத்து தனி தான் பண்ணணும். இது வந்து ஆர்டினரியாக தான் தைச்சிக்கலாம். ஓ அப்படியா? நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு சேலையிலும் அந்த சில்க் மார்க் இருக்கும், கூட்டுறவு சங்கத்துடைய லோகோ இருக்கும், முக்கியமாக கவர்மெண்ட் ட்ரேட்மார்க் சிம்பிள் இருக்கும். அதே மாதிரி அந்த புடவையுடைய எடை என்ன,
அந்த ஜருகை வந்து எத்தனை கிராம், அந்த பட்டு வந்து அந்த பட்டு நூல் வந்து எத்தனை கிராம், அதோடைய கலர் என்ன, அந்த சாரியுடைய அகலம் என்ன, மீட்டர் என்ன, இது எல்லாமே இருக்கும். அதில் அதோடைய ரேட்டும் இருக்கும். இவ்வளவு டீட்டெயிலாக நீங்கள் மற்ற கடைகளில் போய், ப்ரைவேட் கடைகளில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு டீட்டெயில்ஸ் இருக்காது. ஹேண்ட்லூம் மார்க்கு, இது ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன், இது ஓகே காஞ்சிபுரம் இண்டிகேஷன். அதேமாதிரி இங்கே நாங்கள் யூஸ் பண்ணுற சில்கோட கண்டென்ட்டு, ஜரியோட கண்டென்ட் ரெண்டுமே இதில் இருக்கும். ஓகே ஓகே. நாங்கள் என்ன குவாலிட்டியான ஜரிகை யூஸ் பண்ணுறோம், சில்க் யூஸ் பண்ணுறோம். அதாவது 0.5% ஆமாம், கோல்டு. நீங்கள் இப்போ 1 கிலோ ஜரிகை நாங்கள் யூஸ் பண்ணுறோன்னா அதில் 5 கிராம் உங்களுக்கு அந்த மாதிரி. ஓகே ஓகே. எவ்வளோ சில்க் மார்க் வந்து இது கோப்பட்டு, இது காஞ்சிபுரம் சில்க் சாரின்றது, இது இங்கே ரேட் இருக்குது. இதில் வெயிட் வந்துருக்கும், சேலையோட மொத்த எடை. அதில் நாங்கள் இந்த கோல்டு ஜரி எவ்வளோ எத்தனை கிராம் யூஸ் பண்ணியிருக்கிறோம், அப்புறம் பட்டு எவ்வளோ கிராம் இருக்குன்றது. ஓகே. பட்டு வந்து 566 கிராம் இருக்குது. சில்க் யான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். 43 கிராம் வந்து அந்த சில்வர் ஜரி யான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே. ப்ரைவேட்டில் வந்து இந்த ஜியோ டேக் இது வந்து வராது. இப்போ கவர்மெண்ட் இதில் மட்டும்தான் இது வருது, ப்ரைவேட்டில் உள்ளதில் வராது. ஜியோகிராஃபிக் இண்டிகேஷன்றது நீ காஞ்சிபுரத்தில் தான் நீ இந்த சேலை தயாரிச்சிருக்கீங்கன்ட்டு அது ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக இந்த டேக். இது ப்ரைவேட்டில் நீங்கள் எவ்வளோ பெரிய கடையிலையும் இது கிடையாது. ஓகே. இப்படி மேலே நோக்கி அந்த டவர் இருந்தால் தான் ஒரிஜினல். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற பட்டு சேலைகள் வந்து 20,000 ரூபாயிலிருந்து 40,000 ரூபாய்க்குள்ளே உள்ளது. சின்ன பார்டர் இல்லைன்னா மீடியம் சைஸ் பார்டர்ஸ் இருக்கிற சாரீஸ்லலாம் உங்களுக்கு ப்ளவுஸ் அதோடய சேர்ந்து வரும். கொஞ்சம் பெரிய சைஸ் பார்டர்ஸ் இருக்கிற சாரீஸில் உங்களுக்கு ப்ளவுஸ் கூட வராது. பெரிய பார்டர் சாரீஸ்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதெல்லாம் 38,000 40,000 அந்த ரேஞ்சஸில் இருக்குது. உங்களுக்கு ஒரு சேலையில் ஒரு டிசைன் பிடிச்சிருக்கும், ஆனால் இன்னொரு சேலையில் கலர் பிடிச்சிருக்கும். எனக்கு இந்த கலரில் அந்த டிசைன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்கன்னா அதை கஸ்டமைஸ் பண்ணி அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. ஒரு 3 மாதங்களுக்கு முன்பதாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலாக எப்படி கேட்குறீங்களோ, என்ன டிசைன் சொல்கிறீங்களோ அதை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க.
இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனை அழுத்தி நோட்டிஃபிகேஷன்ஸை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த பெரிய பார்டர் சாரியுடைய இன்னொரு பக்கத்தில் இருக்கிற பார்டர் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஒரு பக்கம் பெரிய பார்டரும் இன்னொரு பக்கம் சின்ன பார்டரும் இருக்குது. வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து பாருங்கள், அவ்வளவு சூப்பராக இருக்குது சேலைகள்லாம்.
இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தது ட்ரெடிஷ்னல் சாரீஸ். இப்போ நம்ம பார்க்குறது இப்போ உள்ள லேட்டஸ்ட் ட்ரெண்டு. இது வந்து நூல் ஜருகியா பாடியில் இருக்குது? இது நூல், இது ஜரிகை. ஓகே, லிட்டராக வந்து ஜரிகை. இது வந்து நூல், இது வந்து ஜருகை. இது எதுவுமே பிரிண்டட் கிடையாது. இது எல்லாமே கைத்தறியில் நெய்த புடவைகள் தான். பார்க்கறதுக்கு பிரிண்டட் சாரி மாதிரி இருக்கும், பட் இது எதுவுமே பிரிண்டட் கிடையாது. இந்த சாரீஸுடைய விலை பார்த்தீங்கன்னா 40,000லேருந்து 50,000 வரைக்கும். இந்த சாரியுடைய விலை வந்து 75,000 ரூபாய். இது என்ன ப்ரைஸ் வருது? 75. இது அந்த பாடி பார்ட்லேயே வந்து ஜருகையால் நெஞ்சிருக்கிறாங்க. ஃபுல்லாகவே ஜருகை தான்ல.
இந்த saree ப்ளவுஸ் அட்டாச்சு தான். அதில் ஒரு எம்போஸ்ட் ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க, சூப்பராக இருந்தது. வீடியோலையும் காட்டியிருக்கிறேன். பட் நேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த எம்போஸ்ட் இது வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கலாம். இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாருமே ரொம்ப பொறுமையாக, ரொம்ப கனிவோடு நமக்கு எல்லா சேலைகளையும் எடுத்து காமிச்சாங்க. அங்கே வந்திருந்த வாடிக்கையாளர்களும் ரொம்ப திருப்தியாக பார்த்து வாங்கிட்டு போனதை நான் பார்த்தேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் அவங்க பொறுமையாக எல்லா சேலைகளையும் பற்றி நல்ல எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, நல்ல எடுத்து காமிச்சாங்க. அவங்களுடைய பட்ஜெட் என்ன அப்படின்னு கேட்டு ஒன்றொன்றையாக காமிச்சிட்டு இருந்தாங்க. நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நல்ல அமர உட்கார்ந்து நல்ல டிஸ்கஸ் பண்ணி நல்ல பொறுமையாக பார்த்து வாங்கிறதுக்கு ஏற்ற இடம்தான் இந்த ஷோரூம். இந்த saree வந்து ஜருகை அதிகமாக யூஸ் பண்ண saree இது. ஃபுல் ஜருகை தான் இல்லை? ஃபுல்லாக ஜரிகளை வீவிங். எத்தனை கிராம் கோல்டு வரும் இது? கோல்டு தான் ஒரு 2 கிராம். 2 கிராம் வந்துடும். மீதிலாம் வெள்ளி தான். வெள்ளி ஒரு 500 to 600 கிராம் வரும். ஓகே. இது என்ன ப்ரைஸ்னது? இது 69. நிறைய பேர் இந்த பட்டு சேலைக்கு ரீசேல் வேல்யூ உண்டான்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா? இந்த சாரீக்கு நிச்சயமாக ரீசேல் வேல்யூ உண்டு. அந்த கோல்டுடைய ரேட்டு ஏறுற மாதிரி இந்த சாரியுடைய ரேட்டும் உங்களுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். இதில் ஒரிஜினல் வெள்ளி, தங்கம் எல்லாம் கலந்துருக்கிறதுனால ரீசேல் வேல்யூ இருக்கும். முக்கியமாக இந்த கைத்தறி நெசவாளர்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அந்த கைத்தறி அழிந்து போகாமல் தொடர்ந்து இயங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான கைத்தறி நெசவாளர்கள் நெய்யக்கூடிய இந்த ஒரிஜினல் பட்டை நீங்கள் வாங்கி உடுத்துங்க. கூடும் கொஞ்சம் வரும், ஃபுல்லாக ஜரிகை அதிகமாக வரும். இது இப்போ வந்து நூல் வந்து ஹரிசாண்டலாக நூல், வெர்டிகலாக ஜரிகை அப்படி வரும் இந்த இதில். ஆமாம், இப்படியும் பண்ணுவாங்க, வெர்டிகல்லையும் பண்ணுவாங்க, அதிகமாக பண்ண மாட்டாங்க, கொஞ்சமாக பண்ணுவாங்க. அதில் வந்து அதிகமாக பண்ணுவாங்க. ஓகே, கவுண்டிங் அதிகமாக இருக்கும். ஜரிகையுடைய கவுண்டிங் அதிகமாக இருக்கும். கவுண்டிங் அண்ட் வெயிட்டு. இதுதான் 1.5 லட்சம் ரூபாய். சரியா? 1,56,400. காஞ்சிபுரத்தில் எத்தனையோ பட்டு சேலை கடைகள் இருந்தாலும் இந்த கடையில், இந்த ஷோரூமில் வந்து நாம் ஏன் எடுக்கணும்? ஏன்னா இது வந்து அரசு துறை சார்ந்த ஒரு ஷோரூம். இது ஒரு நம்பிக்கையான ஒரு நிறுவனம். மற்ற ஷோரூமை விட விலை குறைவாக இருக்குது. ஒரிஜினல் பட்டு வாங்கணும் அப்படின்னா அரசு துறை சார்ந்த இந்த ஷோரூமில் வாங்கினீங்கன்னா
ஒரு நம்பிக்கையாக நீங்கள் வாங்கலாம். அரசு ஊழியர்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. விழா காலங்களில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ்லாம் நிறையா கிடைக்கும். முக்கியமாக நீங்கள் இன்னைக்கு வாங்குகிற இந்த பட்டுச்சேலை ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சும் ஒரிஜினலாக இருக்கிறதுனால புது பட்டு மாதிரி அப்படி ஒரு ஷைனிங்காகவே இருக்கும். நெய்யத்தும் ஜரிகை, நெய்யத்தும் ஜரிகை, கொஞ்சம் நூலும் வரும். ஓகே. வெர்டிகலாகவும் ஹரிசாண்டலாகவும் ரெண்டுமே வந்து ஜரிகையில் தான் இது பண்ணுறாங்க. ஆனால் இது ரெட் கலரில் வர்றது அதெல்லாம் நூல் கிடையாதா? நூல் தான் அது. நூல் வரும், நூலும் கொஞ்சம் இருக்கும். ஒரு வாட்டி இது ஒரு வாட்டி தான் அப்படி கொஞ்சம் போடுவாங்க. அப்போ தான் இது கலர் வரும். கலர் இல்லை, கலர் ஃபுல்லாக ஜரிகிலே இருக்கும். தகவல் இந்த கலர் வரதுக்காக போடுறாங்க. ஆனால் ஜருகை வந்து வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஆமாம், ஜாஸ்தி. அதுலேயும் ஜரிகை தான். அதில் வந்து இந்த அளவுக்கு கிடையாது. ஒரு சேலையோட விலையை தீர்மானித்து ஜரிகை எவ்வளோ செலவாகிறாங்க சேலையில், அதை பொறுத்து தான். 1392 கிராம், கிட்டத்தட்ட 1.5 கிலோ வந்துச்சு. இந்த ஒயிட் இந்த மாதிரி தான் பட்டு வாங்குவோம். போகிறா ஒயிட் போகிறா அதை வாங்கி அதுக்கப்புறம் இந்த மாதிரி டையிங் பண்ணுவோம். என்ன கலர் கஸ்டமர் சொல்கிறாலும் நமக்கு எதுக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அந்த டையர்கள் சொல்லிவிடுவோம். இது போட்டு இந்த கலர் எனக்கு வேணும்னு. அது என்ன மிக்ஸ் பண்ணால் என்ன கலர் வரும்னு அவங்களும் அந்த டையருக்கு அந்த டையிங்கை பண்ணி அதை காய வச்சு எங்களுக்கு எடை போட்டு கொடுத்துருவோம். எடை போட்டு வாங்கிக்குவாங்க, அதே எடை போட்டு கொடுத்துருவாங்க. ஓகே. அதை வந்து நாங்கள் விவரை கொடுத்து அவங்க யாருக்கு எந்த கலர் நெய்ய போகிறாங்களோ அந்த கலர் டிசைனை சொல்லுவாங்க. இந்த கலர் நீங்கள் நெய்யணும், இந்த டிசைன் நெய்யணும். அந்த நூல் முன்னாடி ஆர்டர் எடுத்து வெள்ளை நூல் எடுத்து அவங்க பட்டு எடுத்து நெய்யிங் பண்ணுவாங்க. காய வச்சுட்டாங்க. காய வச்சுட்டு இப்போ அது தெருவில் வச்சு இது பண்ணுவாங்க. இடம் இல்லைன்னா இது ரொம்ப இடம் நீளமாக வேணும். ஆமாம் ஆமாம். 36 முழம் இருக்கும். ஓகே. 36 முழம் 41 முழம் இருக்கும். 36 முழம்னா ப்ளவுஸ் வராது 3 சேலைக்கு. ஓகே. 41 முழம்னா ப்ளவுஸ் வரும். இது வந்து ரோட்டில் வெளியில் வச்சு ரோடுலாம் சரி, இல்லை இடம் காலி தான் சரி, அதை வச்சு அந்த பிசுலாம் எடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ரா தண்டெல்லாம் எடுத்துட்டு தான் கரெக்டாக சேலை வரும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ராட்டம் சுற்றுவாங்க. மட்டம் சரி, ஜரிகாலும் சரி, இந்த மாதிரி சுற்றி அந்த சக்கரை மாட்டம் சின்ன சின்னது தாரணும். அந்த தாரில் சுற்றிட்டு ஓகே. அதுக்கப்புறம் தறியில் வச்சு அங்கேருந்து பண்ணுறது லூம் அதை வச்சு பண்ணுவாங்க. அப்புறம் அந்த நூலை எடுத்து இது இந்த மாதிரி தறியில் ஏற்றணும். உள்ளே நுழைச்சி வாங்கணும். வாங்கி எல்லாத்தையும் க்ளீனாக பண்ணிட்டு அப்புறம் தான் வீவிங் பண்ணுவாங்க. வீவிங் பண்ணி அப்புறம் இதை மடிக்கிறாங்க. வீவிங் பண்ணி இதான் மடிக்கிறது, சேலை மடிக்கிறது. ஓகே. வீவிங் பண்ணிட்டு மடிப்பாங்க, தரம் பார்ப்பாங்க. நல்லா இருக்கா, தப்புனா மிஸ்டேக் இருக்காங்க, இதெல்லாம் யோகா டிசைனர் செக் பண்ணி மடிச்சுட்டு அப்புறம் எங்களுக்கு வந்துடும். இந்த ஷோரூம் வந்து காஞ்சிபுரத்தில் மட்டும் இல்லைங்க. திருச்சியில், காரைக்குடியில், ஈரோடில், சென்னை எழும்பூரில், விருதுநகரில், சேலம், மதுரை, சிவகாசி போன்ற எல்லா இடங்கள்லையும் இந்த ஷோரூம் இருக்குது. 50 வருடங்களை கடந்து ஒரு தேசிய விருது பெற்ற ஒரு நிறுவனம். தமிழக அரசின் கைத்தறி துறையின் கீழே இயங்கும் ஒரு கூட்டுறவு சங்கம் இது. இந்த ஷோரூமுக்கு எப்படி வரணும் பாருங்க. காந்தி ரோட்ல இந்த பேங்க் ஆஃப் இந்தியா பிரான்ச்சு, ஒலிம்பிக் கார்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு நேர் எதிர்த்த தெருவில் தான் இந்த ஷோரூம் இருக்கு. அதோடைய அட்ரஸும் காமிக்கிறேன். கைத்தறி நெசவாளியினை காப்போம், கைத்தறி நெசவினை ஆதரிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மற்றொரு வீடியோவில் இன்னும் பல தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.